welcome to Python for Toddler series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so numbers வச்சிட்டு எப்படி ஒரு pattern create பண்றது அப்படினா நான் வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so சேம் அதே மாதிரி ஒரு நம்பர்ஸ் வச்சிட்டு எப்படி வேற விதமான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So உங்க எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணனும்ங்கிறது ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்றது எப்படி நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அதுக்கான கோட் தான் இது. சோ இந்த கோடை ரன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் தான் வரும். சோ இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போற பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படினா சோ சேம் இதே மாதிரி இதோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான் நமக்கு வந்து இருக்கும். சோ இது வந்து இந்த மாதிரி சென்டரா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து இருக்கு இல்லையா. சோ நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போற பேட்டர்ன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்க போகுது. சோ சேம் இதே மாதிரி நம்பரிங்ஸும் நமக்கு வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதே மாதிரி தான். ஸோ 1 2 3 4 5 ஸோ ஃபஸ்ட் ரோவில் 5 இருக்கும், அதுக்கப்புறம் 4 4 4 4 அதுக்கப்புறம் 3 3 3 அதுக்கப்புறம் 2 2 அதுக்கப்புறம் 1. ஸோ அதே மாதிரி இந்த கோடில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த கோட் வந்து அதாவது இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ யாராவது ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கறது கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராகவும் பெட்டராகவும் புரியும். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் தரேன் ஸோ தட் நீங்கள் ஈஸியாக நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போது இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு இந்த கோடில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோடை கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது, நான் வந்து 5 அப்படின்ட்டு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண பேட்டர்னோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபார் லூப்பில் தான் நம்மளோட மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ n -1, -1, -1 அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம வந்து லைன் பை லைன் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா n = int of improv மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். ஸோ 5ங்கிற வேல்யூ தராங்க. ஸோ n 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அடுத்து ஃபார் லூப்குள்ளே வருது. ஸோ ஃபார் i in range n -1, -1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5 -1 அதுக்கப்புறம் -1 அதுக்கப்புறம் -1. ஸோ இதுக்கு நீங்கள் ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 4 -1, -1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 4 -1, -1 இருந்தது அப்படின்னா ஸோ 4 3 2 1 0 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 4 வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ இந்த ஐட்ரேஷனுக்கு 4ல் இருக்கும். ஸோ அடுத்து உள்ள வரும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் n - i -1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 5, ஐ வந்து இப்போ 4 பாயிண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் -1. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து 0 தான் வரும். ஸோ ரேஞ்ச் 0 வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே ரன் ஆகாது. ஸோ இந்த லூப்பை விட்டுட்டு அடுத்து வந்துடும். ஸோ அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i, -1, -1. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 4, அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் -1. இதை சால்வ் பண்ணும்போது 4 3 2 1 0 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜேயோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 4 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ உள்ளே வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா i + 1 பிரிண்ட் பண்ண சொல்லி நான் வந்து சொல்கிறேன். இப்போ என்னோட ஐயோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 4 தான் இருக்குது. ஸோ 4லேருந்து 1 வந்து ப்ளஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ 4 + 1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5. ஸோ அந்த 5 நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து போகும் இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஜே வந்துட்டு நம்மளுக்கு 3 பாயிண்ட் பண்ணும். ஸோ 3க்கு வரும்போது திரும்ப இந்த இடத்துல i + 1 தான் நம்ம வந்து பண்ண சொல்கிறோம். ஸோ i வந்து 4 தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப நம்மளுக்கு 5 தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து 2க்கான ஸ்பேஸில் நம்மளுக்கு வந்து இன்னொரு 5 பிரிண்ட் பண்ணும், 1க்கான ஸ்பேஸில் இன்னொரு 5 பிரிண்ட் பண்ணும், அடுத்து இந்த 0க்கான ஸ்பேஸில் இன்னொரு 5 வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து 4 3 2 1 0. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்த கோட் மாதிரி j + 1 கொடுத்துருந்தேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து 5 4 3 2 1 அப்படின்ட்டு அவுட்புட் வந்து வரும். பட் இந்த இடத்துல நான் j + 1 கொடுக்காம நான் வந்து i + 1 அப்படின்னு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ i + 1 பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐட்ரேஷனுக்கு ஐயோட வேல்யூவை வந்து +1 பண்ணும். அதனால தான் 5. ஸோ திரும்ப இந்த ஐட்ரேஷன் போகும்போது i + 1 5, இந்த ஐட்ரேஷன் போகும்போது ஐயை ப்ளஸ் பண்ணும். ஸோ 5. அதனால தான் இந்த ஐட்ரேஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடியும் போது 5 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 5 வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்து வந்து திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும்போது திரும்ப நம்மளுக்கு ஐயோட வேல்யூ வந்து மாறும். ஐயோட வேல்யூ வந்து 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஸோ n வந்துட்டு 5 தான். ஸோ 5 - 3 - 1. ஸோ 5ல் 4 போச்சு அப்படின்னா 1 இருக்கும். ஸோ ரேஞ்ச் 1 எடுத்தோம் அப்படின்னா 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒரு வாட்டி லூப் நடந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து உள்ள வரும் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i, -1, -1. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3. ஸோ -1 -1 இருக்கும்போது ஸோ 3 2 1 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 1 2 3 4 டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 4 ஐட்ரேஷன் வந்து நடக்கும். 4 ஐட்ரேஷனுக்குமே i + 1 தான் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. ஸோ 3 + 1 பண்ணும்போது 4.
ஸோ இந்த 4ங்கிற நம்பரை நம்மளுக்கு 4 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 4 அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 4 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து இங்கே ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபாரில் போய்ட்டு வெளியில் போயிடும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3யை விட்டுட்டு திரும்ப நம்மளுக்கு 2வை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இந்த இடத்துல என்னோட வேல்யூ வந்து 5 தான், இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. ஸோ -1 5ல் 3 போச்சு அப்படின்னா 2. ஸோ இப்போ 0,1 அப்படின்ட்டு இருக்கும். இந்த 2க்கு நீங்கள் ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஐட்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 2 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ள வரும். I, -1, -1 இப்போ என்னோட ஐயோட வேல்யூ வந்து 2 -1, -1 இதை சால்வ் பண்ணால் 2, 1, 0. ஸோ 1 2 3 டோட்டலாக நம்மளுக்கு வந்து 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். 3 ஐட்ரேஷன்ஸ்க்கும் இந்த இடத்துல I+1 பண்ணும். ஸோ 2+1 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3 அப்படின்ட்டு வரும். ஸோ 3ங்கிற நம்பரை 3 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 ஸோ திரும்ப வந்து ஐட்ரேட் ஆகும், ஃபெச் பண்ண எலிமெண்ட் இருக்காது, வெளியில் போயிடும். ஸோ இந்த 2வை விட்டுட்டு நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 1 போய் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ உள்ளே வரும்போது என்னோட வேல்யூ வந்து 5, ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ -1 ஸோ 5ல் 2 போச்சு அப்படின்னா 3 அப்படின்ட்டு வரும். அப்போ 0, 1, 2 ஸோ டோட்டலாக 3 ஐட்ரேஷன்ஸ் நடந்து 3 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ உள்ளே வரும் I, -1, -1 இப்போ என்னோட ஐயோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1. ஸோ -1, -1 இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 0 அப்படின்ட்டு 2 வேல்யூ வந்து இருக்கும். ஸோ 2 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல டோட்டலாக நடக்கும். ஸோ 2 ஐட்ரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 1 இருக்கா, ஸோ அப்போ 1+1 வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். பிகாஸ் இந்த இடத்துல I+1 கொடுத்துருக்கும். ஸோ நம்மளுக்கு 1+1 பண்ணிட்டு நம்மளுக்கு 2ங்கிற நம்பரை நம்மளுக்கு இந்த 2 ஐட்ரேஷன்ஸ்க்காக 2 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 2 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு திரும்ப இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாததுனால ஃபார் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ திரும்ப 0வை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 0வை பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப நம்மளோட லூப் வந்துட்டு திரும்ப அகைன் ஃபஸ்ட்லேருந்து நடக்கும். ஸோ ஃபார் j in range n - I - 1 அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக கிடையாது, 5 தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 0. ஸோ -1 ஸோ 5ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 4. ஸோ 4க்கு ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3 ஸோ டோட்டலாக 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நடந்து 4 எம்டி ஸ்பேசஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து வரும். ஸோ ஃபார் j in range I, -1, -1 ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ என்னோட வந்து 0, 0, -1, -1 ஸோ இதை சால்வ் பண்ணும்போது வெறும் 0ங்கிற வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ நம்மளுக்கு j வந்துட்டு இப்போ 0 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரே ஒரு ஐட்ரேஷன், இந்த 0ங்கிற ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் நடக்கும். ஸோ ஒரே ஒரு ஐட்ரேஷன் நடக்கும்போது I+1 நம்ம வந்து பண்ண சொல்கிறோம். ஐயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0. ஸோ 0+1 வந்துட்டு 1 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் இந்த இடத்துல நடக்கும். ஸோ அதனால் இந்த 1 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கும்ங்கிறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.